ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கண்களை முடிச்சு வைப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. பேசுனீங்க நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா. ஆவியானவர் பேசுவீராக நீங்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறையா நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேலையிலேயே நமக்கு தேவனை கற்றுக் கொடுக்கப்பட்ட வசனம் சங்கீதம் 91 சங்கீதத்தில் 14 வசனத்தை பார்த்தோம்னா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நிச்சயம் வைப்பேன்னு சொல்லி வசனம் இருக்குது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கணும்னு தான் ஆவியானவர் விரும்புகிறார், ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஒவ்வொரு இருதயமும் இன்றைக்கி அநேக மக்கள் இயேசுவை பின்பற்றி போகிற மக்கள் நிறையா இருக்காங்க. ஆனாலும் அவரை தேடுகிற ஒரு இருதயம் இருக்கான்னு பார்த்தா இல்லை, வாஞ்சை இல்லை. அவரை தேடுகிற இருதயம் இல்லை, அவரை வாஞ்சையோடு அவரை என்ன செய்யலை, பின்பற்றவும் இல்லை. ஏதோ கடமைக்காக நினச்சிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. கடமைக்காக போகிறது மாத்திரம் இல்லை, நல்லா என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா அப்படி அதுதான் பார்த்து போகிறாங்க தவிர, ஆனால் ஏசப்படைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. ஆனால் ஏசப்ப அந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாங்க, ஏசப்பா ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறது நிறைய தெரில. ரட்சிக்கப்பட்டால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்னு வேதவசனம் கூறுது. ரட்சிக்கப்பட்டவர்களே அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்க்கப்பட்டான்னு சொல்லி அந்த யோவானில் கூட போட்டிருக்கோம். யோவானில் 1ஆம் அதிகாரத்தில் கூட அந்த கடைசி வசனத்தை என்ன செய்ய போட்டிருக்கோம்னா, ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் அனுதினமும் என்ன செஞ்சாங்களா, சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அங்கே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நினச்சி போடுவோம்னா கடைசி வசனம் ரட்சிக்கப்பட்டவங்களை நினச்சிவாங்க. 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் 46 ஆசனம், 2ஆம் அதிகாரம் 46 ஆசனம், 47 ஆசனம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தை அனுதினமும் தரித்திருந்து வீடுதோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு ஜெபம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டு வர்றாங்க. என்னடா அந்த வாஞ்சையும் அந்த தாகமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னமா இருக்கணும் அப்படின்னா தான் தேவனை வாஞ்சியோடு தேடுவாங்க. இல்லாட்டி நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு திருப்பி முந்த மாட்டாங்க. 2 வித்தியாசம் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதுன்னா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா தானேன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏசப்பாவுக்கு அவங்களுக்கும் தொடர்பு ரொம்ப தூரத்தில் இருக்கும். அதனால் தேவ பிள்ளைகளுக்கு யாராக நஞ்சு தான் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற போதும், ரொம்ப நெருங்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சினா நினச்சாங்க இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆத்து மக்களை குறித்து ஒரு தாகம் இருக்கும், ஒரு பாரம் இருக்கும். இறுதியும் அவங்களுக்கு உடைக்கப்படும். எங்கிட்ட இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்களே, இப்படி குடித்து வெறிச்சு அழைகிறாங்களே, இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்களே, இவ்வளோ வயசானவங்க இருக்கிறாங்களே, இப்படி பாடுபடுறாங்களே, இல்லாட்டி வாலிய பிள்ளைங்கள் இவ்வளோ வேதனைப்படுறாங்களே, சிறு குழந்தைகள் வேதனைப்படுறாங்களே, பல பாடுகள் மத்தியில் தான் நினச்சிவாங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள் இருக்காங்க இருப்பாங்க. எங்கிட்ட தேவன் ரட்சியத்தோடனே அவங்களுக்குலாம் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை யாராக இருந்தாங்க அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருந்தபடினால் அவனை விடுவிப்பேன். அவன் ஆண்டவத்தில் வாஞ்சியாக இருக்கும்போது கர்த்தர் அவன் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினா அவன் உயர்ந்த இடத்துல வைப்பேன் இருக்கிறார். எல்லாத்தையும் எல்லாருமே இன்றைக்கி உயர்ந்த இடத்துல இருக்கலாம். ஏசப்பா அறிஞ்ச பிள்ளைகளாக இருந்தது தான், அறியாத மக்களாக இருந்தது தான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தது தான், எல்லாருமே உயர்ந்த இடத்துல இருக்கலாம். ஆனாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம் இருக்குது. அதுதான் முக்கியம். பரலோக ராஜ்யம் இருக்குது. பாடுகள் வந்தால், வேதனைகள் வந்தால், பயங்கரமான போராட்டங்கள் வந்தாலும் அவங்க ஜெபம் பண்ணி கரை சேர்ந்துருவாங்க. ஆனால் ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, எனக்கு பாடுகள், எனக்கு போராட்டங்கள், எனக்கு வேதனைகள், எனக்கு கண்ணீர்கள், என்னுடைய கதையை யாரும் கேட்க மாட்டாங்க. அடுத்தவங்கிட்ட சொல்லி அடுத்த மனுஷங்களுடைய உதவியை தேடி போவாங்க. அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்களா, இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்களா எனக்குன்னு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், அவங்களே ஜெபிப்பாங்க. அவங்களே ஜெபிச்சு அவங்க ஜெயத்தை எடுப்பாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெயத்தை எடுப்பாங்க. அவங்க என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினா, என்கிட்ட என் தேவன் விடுதலை கொடுக்கிற தேவன் என்று மக்களுக்கு தெரியும். ஆண்டவரும் என் பிள்ளை என்னை தேடி வாரானான்னு தேடுவார் ஆண்டவர். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாங்க தான் ஏசப்பா பின்பற்றி இங்கே போனீங்கன்னா, ஏசப்பா நெருங்கி போனீங்கன்னா கண்டிப்பாக விடுதலை உண்டு. அவன் எடுத்து வாஞ்சியாக இருந்தபடினால் அவனை நான் விடுவிப்பேன், நாமத்தை அறிந்திருக்கிறபடி நினச்சுவேன், உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
அதனால் என்ன செய்யணும், அவனை விடுவிக்கிற தேவன், அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடினா உயர்ந்த இடத்துல வைக்கிற கர்த்தர். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரிதான் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளரணும். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்து நான் உங்களுடைய மெய்யான தேவன் தெரியல, ஆனாலும் இன்றைக்கி வந்து நான் வந்து மெசேஜ் கேட்குறேன், ஆண்டவரே நீ ரட்சிப்புங்கிறது பிரசங்கம் பண்ணுறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. எங்கிட்ட ஒருத்தருக்கு கேட்பார் பார்த்தீங்களா, இந்த அப்போஸ்தலரில் கூட அந்த சிறைச்சாலையில் பவுல் சீலவும் கர்த்தரை துதித்து பாடும்போது ஜெபிக்கும்போது சிறைச்சாலை கதவுகள்லாம் என்ன செய்யுது, அஸ்திபாரங்கள்லாம் உடைக்கப்படுது, அந்த பூட்டுகள் கலந்து விழுது. ஆனால் அந்த உள்ளிருந்து சிறை கைதிகள் என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கிற சிறைச்சாலையில் இருக்க காவலாளிலாம் என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. என்ன ஒரு மாதிரி சிறைச்சாலையில் அதிர்துன்னு அந்த அதிர் காரணம் கேட்டால் ஜபிக்கிற பிள்ளைகள் அங்கே ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள இருந்து என்ன செய்கிறாங்க, ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இரவில் கையும் காலும் தொழுமரத்தில் கட்டப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு நிமித்தம் அவங்க என்ன செஞ்சாங்க, சிறைச்சாலையில் கூட தள்ளினாங்க. ஆனாலும் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து அங்கே ஜெபிக்கும்போது கர்த்தரை துதிக்கும்போது கர்த்தரை பாடும்போது அங்கே சிறைச்சாலை கதவுகளாம் அசைக்கப்பட்டது, பூட்டுக்கெல்லாம் கலந்து விழுந்தது. ஆனால் என்ன செஞ்சாங்க, அவங்க கதவுகள்லாம் திறக்கப்பட்டுட்டு அந்த உள்ளே இருந்த கைதிகளும் காவலாளிகளும் என்ன செஞ்சாங்க, பயப்படுறாங்க. காவலாளி ஒரு கத்தியை எடுத்து நம்ம வந்து இவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க பொழுது, ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்க இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, இனிமேல் சிறை சார்ந்த அதிகாரிகள் வந்து நம்மளை கொன்று தள்ளிடுவாங்க, கொன்று போட்டுருவாங்க, அதனால நம்ம இன்னும் நிச்சயக்கூடாது, செத்துடணுன்ட்டு கட்டி எடுத்து அவனே குத்த போகிறான், அவனே தற்கொலை பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ தான் பவுல் சீலான்னு சொல்கிறாங்க, இவங்களை இது ஒன்றும் பண்ணிக்கிட்டாதீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அப்படிங்கும்போது அவர் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டன்மார்களே ரட்சிக்கப்படும் 30 ஆசனம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 30 ஆசனம் போட்டிருக்குது. அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறான் காவலாளி. அவர் ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும், தன்னை தாழ்த்தணும், நான் பாவிப்பான்னு சொல்லணும், என் ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ரட்சிங்க ஏசப்பா, என்னை ரட்சிங்க ஏசப்பா, நீ சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்கிறாங்கப்பா, நானும் உண்மை அறியணும்ப்பா, உண்மை அறிஞ்சாதான் எனக்கு அதெல்லாம் தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி தேவ சமுதர் விழுந்து ஜெபிக்கும்போது என்னை ரட்சித்து தாங்கப்பா ரட்சித்தாங்கன்னு நீங்கள் அழுதிங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் அழுது தேவ சமுதர் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு சொல்லி சங்கீதத்தில் போட்டிருக்கேன். அவன் கண்ணீரோடு அழுது தேவ சமுதத்தில் நிற்கும்போது தேவன் உங்களை நினைச்சுவார், கம்பீரமாய் கொண்டு நிறுத்துவார், கம்பீரமான சத்தத்தோடு எழுப்புவார். அல்லேலூயா. உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், உங்களை மீட்டெடுக்கிற தேவன், அவர் ரட்சிக்கிற தேவன், ரட்சிப்பின் செய்தியை பிரசங்கிக்க பண்ண வைக்கிற தேவன், அவர் வல்லமையான தேவன். அவர் உலகத்தையும் வானத்தையும் பூமி படைத்த தேவன். இது வேதம் கூறுகிற 115ஆம் சங்கீதத்தில் கூட போட்டிருக்கோம் வசனம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேத வசனம் இருக்கும். அப்போ வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நம்ம யார், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அப்போ வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இருந்து அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் இறங்கி வராரு. இந்த உலகத்தில் என்ன செய்ய வராரு. 115ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் வேதம் கூறுகிறது. என் அன்பு சகோதரி, இந்த வானம் எவ்வளோ, நீங்கள் அண்ணாந்து பாருங்கள், எவ்வளோ பெரிய வானம். இந்த பூமியை நீங்கள் போய் எல்லா வரைக்கும் போங்க. ஆபிரகாம் சொன்னால நீ எவ்வளோ தூரம் நடக்குமோ அவ்வளோ தூரம் போ, உனக்கு எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவார். ஆபிரகாம் நடப்பார், நடந்து சுதந்திரத்துக்கு கொள்வார். எல்லாம் எவ்வளோ தூரம் நடத்துகிறோம் அவ்வளோ பூமி அவர் சுதந்திரத்துக்குள்ள ஆண்டவர் கொடுப்பார். அதே போல் நாட்களே நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்து என்ன செய்யுங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போங்க. அவ்வளோத்தையும் ஆண்டவர் தான் படைச்சார். நீங்கள் எத்தனை நாள் நடக்கீங்களோ எத்தனை வருஷம் நடக்கீங்களோ வர முடியாது. வானத்தையும் பூமி அவ்வளோத்துக்குள்ளே ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு, அவ்வளோத்துக்குள்ளே ஆளை சிருஷ்டித்தான் இருக்காரு. எல்லா மரங்களையும் இடெல்லாம் செடிகளையும் எல்லா கொடிகளையும் நீங்கள் பாருங்கள், எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். எல்லா பூக்களும் வித்தியாசமாக இருக்கும். எல்லா விலங்குகளையும் பாருங்கள், பூனைகளை பாருங்கள், நாய்களை பாருங்கள், மாடுகளை பாருங்கள், கண்ணுக்குட்டிகளை பாருங்கள், ஆடுகளை பாருங்கள், எல்லாம் வித்தியாசமாக படைச்சிருப்பார் ஆண்டவர். மனுஷங்களை பாருங்கள், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகள் யாருங்கிறத சொல்லிடுவாங்க எல்லோரும். அப்படி அழகழகாக வித்தியாசமாக படைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட தேவனுக்கு தான் நீங்கள் யார், நீங்களும் நானும் பிள்ளைகள். அந்த தேவனுக்கு தான் நீங்கள் பிள்ளைகளாக இருக்கீங்க. அவர் மூலியமாக நம்ம ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். ரட்சியமாண்டவரே உங்கள் சொந்த பிள்ளையா நான் எனக்கு அந்த சொன்னார்ல, உனக்கு நீ முத்திர மோதிரமாக இருக்கான்னு சொன்ன மாதிரி அவர் முத்திர மோதிரத்தை போடணும் நமக்கு. நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்காவில் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கூட அடிக்கடி சொல்லுவேன், இளையகுமாரன் கதையை பார்க்கும்போது அந்த மகன் என்ன செய்கிறான், வீட்டை விட்டு தகப்பனை விட்டு வெளியே செஞ்சிடான், பையன் வெளியே போயிடுறான். ஆனால் வந்து அந்த வெளியே போனாலும் கூட
அவன் வந்து ஒரு தகப்பங்கிட்ட இருக்க எனக்கு சொத்தெல்லாம் நீ எழுதி தந்துருங்க, நான் வெளியே போகிறேன், நான் வெளியே போகிறேன், நாங்கள் இருக்க மாட்டேன்னு சண்டை போட்டு நினச்சிவான் சொத்துக்கெல்லாம் பாதையை பிரித்து அவர் கொடுத்துருவார் பிள்ளைக்கு. ரொம்ப போராட்டம் பண்ணுறான்னுட்டு சரி எங்கே இருந்தாலும் நல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் அவன் என்ன செய்கிறான், பிரித்து வாங்கிட்டு நினச்சிடான் வெளியே போகிறான். போய் நண்பர்களோடு எல்லாம் ரொம்ப சுற்றுறான். நண்பர்களோடு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி ஆசையில் அழிச்சிருந்தான். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். அந்த தேசத்து குடிகளும் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த தேசத்து குடிகளில் இருக்கிற ஒருத்தவங்கிட்ட போய் நினச்சிடான், அந்த பையன் ஒட்டிக்கிட்டான். போய் எங்கேயும் அவ்வளோ ஒரு பஞ்சமாயிட்டு, சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை. அவன் கூட துன்மார்க்கமாக இருந்தான். அந்த பையங்கள்லாம் அவனை விட்டு விலைக்கு போயிட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த பயங்கரமான பஞ்சம் உண்டாயிட்டு குறைபட தொடங்கிட்டான். அப்போ அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் போய் அவன் சேர்றான். நம்ம எல்லாத்துக்குமே இது கதை தெரியும். அவன் சேர்ந்து வாரான். அங்கே சாப்பாடுக்கு வசதி இல்லை. அந்த முதலாளி வந்து அந்த பையனுக்கு சாப்பாடும் கொடுக்கலையா என்னன்னு தெரில. ஆனால் நாங்கள் பன்னி மேய்ச்சிருக்க அந்த பன்னி மேய்க்கிற இடத்துல வந்து என்ன செஞ்சுருப்பான், அந்த பன்னி மேய்க்கிற வேலையை கொடுத்துருப்பான் அவன். அந்த பன்னி மேய்க்கிற வேலை எப்படி இருக்கும், நாற்று முடிச்சு வேண்டாம் பன்னி நிற்க நிறைய பன்னிகள் கிடச்சினா அந்த இடத்துல போய் நிற்க முடியுமா, நிற்கவே முடியாது, வாந்தி எடுக்க வந்துடும். அப்போ அந்த இடத்துல போய் என்ன சின்ன வேலையை பார்க்குறோம். அதில் மட்டும் பன்னிக்கு வைக்கிற அந்த தவிட கூட திங்கணும்னு ஆசைப்பட்றான். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கூட அப்பா நினச்சிடாரு, தேவனாய் கர்த்தருடைய பிள்ளையை தேடுறாரு. அலையிலையா அப்போ உங்களையும் நினச்சிடாரு, தேடுறாரு. அந்த எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற பிள்ளை தகப்பனை விட்டு வெளியே போனாலும் அந்த தகப்பனை அவர் தேடிக்கிட்டு இருக்காரு. யாராக இருந்தாலும் சரி தான், நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க தேடுறாங்களோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் மேலே கவனமாக இருப்பார். என் பிள்ளை எங்கே போகுது, என் பிள்ளை எங்கே போகுது, எங்கே போயிட்டு வருது அப்படி ஆண்டவர் பார்ப்போம், ரொம்ப கவனமாக இருக்குது. அப்போ அங்கேருந்து வரும்போது தகப்பனை வெளியே கொண்டு வர வளைச்சி பார்த்து பிள்ளையை கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனுக்கு என்ன கொடுக்குறாரு ஆண்டவர், மோதிரம் போடுறாரு, புது வஸ்திரங்களை கொடுக்குறாரு, பாதரட்சியை கொடுக்குறாரு, விருந்து பண்ணுறாரு. அவ்வளோ ஒரு அப்பா, பாசம் நிறைந்த அப்பா. அவர் வந்து இந்த பிள்ளைக்கு வந்து அவ்வளோ ஒரு வரவேற்பு கொடுக்குறாரு பாருங்க. என்னை விட்டுட்டு போனதானே, போய் அவஸ்தைப்பட்டுச்சு, அவஸ்தைப்படட்டு போனுங்கிறேன். ஆனால் திரும்ப வந்து எப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்யலாம், அவன் அழுகையோடு வருவான். என் வீட்டில் வந்து வேலைக்காரங்க ஏகப்பட்ட வேலைக்காரங்க அங்கே இருக்காங்க. அந்த வேலைக்காரங்களில் ஒருத்தனாக நான் இருந்தாலும் கூட என்ன செய்யலாம் போதுன்ட்டு 17ஆம் வசனத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரனை எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அழுதுருப்பான். அதை சொல்ல போகிறேங்கிறான், நான் பரத்துக்கு விரோதமாக உங்கள் பாவம் செஞ்சிட்டேன், உமக்கும் விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி அழாமல் இருந்திருப்பானா. அவனை நினச்சா நமக்கே அழுக வருது, எனக்கே அழுக வருது. அவ்வளோ மன்றாடி இருப்பான், சாப்பாடு இல்லாமல், உடுக்க துணி இல்லாமல், பழைய ட்ரெஸ்ஸுகளை கொடுத்துக்கிட்டு அவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் பாருங்கள். தன்னால் அவன் ஆனால் அவன் வந்து இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுது நான் பாத்திரனே அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்துக்கு வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்போ 2 பேர் எப்படி அழுதுருப்பாங்க. நம்ம பைப்பில் நிறைய பேர் பார்த்துருப்போம். யோசேப்பு பார்த்தா யோசேப்பு சகோதரங்கள்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுவான். அப்படி நிறைய பேர் நினச்சிவாங்க அழுவாங்க, முத்தம் கொடுத்து அழுவாங்க. ஈசாக்கு கூட தன் பிள்ளைகளை நினச்சி அவங்க முத்தம் கொடுத்து அழுவான். நிறைய பேர் அதில் பைப்பில் இருக்க முத்தம். அப்போ அவ்வளோ ஒரு வேதனைக்கு மத்தியில் அந்த தகப்பனை தேடி அவன் அழுதுட்டு வாரான். வந்து அவனுக்கு வந்து ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, தகப்பன் கொடுக்குறாரு. அதனால் தெய்வ பிள்ளைகள் நல்ல விருந்து படைக்கிறார். நல்ல ஜாம் நாங்கள் பெரிய கல்யாண ஃபங்க்ஷன் நடந்தவர் தான். நான் ரட்சிக்கப்படும் போது தேவனாய் கர்த்தர் அந்த குடும்பத்தில் கொண்டு போய் என்ன ஆண்டவர் உயர்த்துவார். உங்களுடைய வறுமையெல்லாம் கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார். அவர் சமூகத்தில் நீங்கள் ரட்சிங்க ஆண்டவர்னு சொல்லி அழும்போது ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதனால் ஆண்டவர் அறியாமல் புரட்சாதி குடும்பத்திலேருந்து வந்தவ தான், ஆண்டவர் அறியாமல் இருந்தவ தான். ஏசப்பான்னு எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் நான் 4 வயசில் கூட நாங்கள் சினிமா படம் ஏகப்படம் படம் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த இடத்துல கூட இந்த வேளாங்கண்ணி படம், இவன் ஜீசஸ் படம், கருணாமூர்த்தி படம்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ அந்த எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அங்கே டூரிங் தேட்டர் அங்கே போய் அங்கே இதெல்லாம் பார்க்கப்போம். சிலுவையை சுமந்து ஏசப்பா சிலுவையை சுமந்துட்டு அவக்கையால் அடிக்கும்போது நான் அழுவேன். அவ்வளோ அழுதுட்டு அந்த அடிக்கிறவங்களை அவ்வளவு ஏசிடுவேன். என்னென்ன ஏசணும் அவ்வளோ ஏசி முடிச்சுடுவேன். அவ்வளோ ஒரு ஏச்சி ஏசுவேன்.
ஆனால் அப்படி நான் அழுதுகிட்டு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்னை ரட்சித்தாரா என்னன்னு தெரியல. எங்கள் வீட்டில் இல்லை, எனக்கு சின்ன பிள்ளையிலே ஆண்டு நிறைய பரலோக தரிசனங்களை காமிப்பாரானா. நான் அப்புறம் அவருக்குரிய பிள்ளையாக மாறப்ப தான் ஆண்டு எனக்கு அப்பவுமே என் தாயார் குடும்பத்தில் என்னை அங்கே உருவாக்கி வச்சுருக்கிறாரு. அப்போ அவ்வளோ அழுவேன். அவங்க ஏசப்பா யாரும் அடிச்சுட்டாங்கன்னா திட்டுவேன், நல்லா செம்மையாக திட்டுவேன் தேட்டரில் உட்காந்துக்கிட்டு. அப்போ அப்படியே ஒரு இது. அதே மாதிரி இந்த நாளையில் பாருங்கள், அவன் மனம் திரும்பி வரும்போது ஆண்டவர் நினச்சிறாரு, அவன் பார்த்து அழுது கெட்டி பிடிச்சி 2 பேரும் முத்தம் கொடுக்காங்க. அவ்வளோ ஒரு விருந்து கொடுத்து ஆசீர்வதிச்சு அவ்வளோ அழகாக வந்துச்சுருக்கார். புதிய வஸ்திரங்களுக்கு ரட்சிக்கிறார். அன்றைக்கி தான் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். அந்த ஒரு இடத்துக்குள்ளே இருக்கும்போது ரட்சிக்கப்படலை. அப்போ துன்மார்க்கமான காரியத்தை செய்கிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு நினச்சிஞ்சான். துன்மார்க்க நண்பர்களோடு சேர்ந்து வெளியே தான் சுத்த போனான். அப்போ தகப்பன்ட்டு இருக்கிறதுக்கு ஆசை வரல. கஷ்டப்பட்ட சூழ்நிலை வரும்போது, கண்ணீர் நிறைந்த பாதையில் வரும்போது தகப்பனை நினச்சி பார்க்கும். அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பாவை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏசப்பா உங்களுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். உங்களுக்காக எனக்காக தான் இந்த உலகத்தில் அவர் சிலுவை சுமந்தார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக அவமானப்படுத்தப்பட்டார். என்ன துன்பப்படுத்துனாங்க பாருங்கள். அந்த கொல்கத்தா மலையில் அவர் ஏறுறாரு, சரியான வெயில். அந்த வெயிலில் அவர் ஏறும்போது எவ்வளோ வேதனை இருக்கும். நமக்கு சும்மா ஏறவே நம்மளால் முடியாது. மூச்சு முட்டிக்கிட்டு திணறிக்கிட்டு வரும். முடியலன்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிறதுக்கு யாருக்குடைய கையாக பிடிச்சிக்கிட்டா மேலே ஏறணும்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த சிலுவையை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அவர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களையும் நினச்சி பார்த்துருப்பார், என்னையும் நினச்சி பார்த்துருவார், எல்லா மக்களையும் நினச்சி பார்த்துருவார். இந்த பிள்ளைங்கன்னு வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத என் பிள்ளைங்க இவ்வளோ வேதனைப்படுறாங்களே, இவ்வளோ பிசாசு பிடிச்சி வச்சுருக்கிறானே, இப்படி கட்டி வச்சுருக்கிறானே, இப்படி அறியாமல் ஓடுறாங்களே என் பிள்ளைங்க, இவங்களெல்லாம் நான் மீட்டு எடுக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் சிலுவை சுமந்தார். அதனால் அவருக்கு என்ன செய்யலை, எவ்வளவோ வேதனைப்படுறாரு. கீழே தள்ளுறாங்க, கீழே விழுறாங்க. ஆனாலும் ஒரு மனிதனை கூப்பிட்டு சிலுவை தூக்க சொல்கிறாங்க. அவ்வளோ பாடுகள் மத்தியில் தான் ஆண்டவர் சிலுவை சுமந்துட்டு போகிறாரு. அங்கே போனால் சும்மா விட்றாங்களா? சிலுவையில் படுக்க வச்சு கையிலையும் கல்லையும் ஆணிகளை அடித்து ஏற்றிட்டு மேலே வச்ச பிறகு அவர் தாகமாக இருக்கிறேங்கிறாங்க. அதுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு பதில் நினச்சினாங்க, கசந்த மரவை கொடுக்குறாங்க. ஏசப்பாவுக்கு காண்டியை கொடுக்காங்க, கசந்து போயிருக்கும், அதை கொண்டு கொடுக்காங்க. அதை கொடுக்குறது மாத்திரமா அவர் உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லி நினச்சிறாங்க. அந்த கத்தி அந்த வேல்கத்தி எடுத்து நினச்சிறாங்க, விழாவாக்கில் குத்துறாங்க. அங்கே தண்ணியும் ரத்தமும் சேர்ந்து கலந்து வெளியே வருது. அவ்வளோ பாடுகள். எதுக்காக அதை பாடுபட்டார்? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும். நீங்களும் நானும் ஏசப்பா முழு இருதயத்தோடு தேடணும், கண்ணீரோடு தேடணும். அப்போ அவர் கண்ணீரோடு தேடும்போது என்ன செய்ய ஆண்டவர் வெளிப்படுவார். நம்மளை கத்த ரட்சிப்பார். என் பிள்ளை எம்னால் கண்ணீர் வடிக்கிறானே, என் பிள்ளை விடுதலை பண்ணணும், என் பிள்ளையை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இறங்கி நம்மளை ரட்சிப்பார். தான் ரட்சிப்பை பெற்றுக்கணும். இந்த முதல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போது அந்த இளையகுமரனுக்கு ஏசப்பனை யாருன்னே தெரியாது. தகப்பனுடைய அருமை அவனுக்கு தெரியவே தெரியலை. வெளியே போய் அடிப்பட்டு நொறுக்கப்பட்ட பிறகு தான் தகப்பனுடைய அருமை தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி எவ்வளவோ வசதியாக இருக்கும்போது ஆண்டவர் அருமை தெரியாது. ஆனால் வசதி குறைஞ்ச பிறகு ஏசப்பா யாருங்கிற கண்ணை திறப்பார். அதான் கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரிதான், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவன் விடுவிப்பேன். அந்த இளையகுமரன் தகப்பனிடத்தில் வாஞ்ச வைத்து விளிம்பி வந்தான். ஆண்டவர் விடுதலை பண்ணினார். அந்த விடுதலை கர்த்தர் நினச்சி வைத்திருக்கிறார். இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரிதான், ஆண்டவரே நீ ரட்சியும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அந்த சிறைச்சாலையில் இருந்தவன் என்ன காவலாளி, அவன் கண்ணீரோட தான் செத்த அன்னைக்கு சோழி முடிஞ்சுது, இன்றைக்கி உயிர் போச்சு, நம்ம உயிர் வச்சு கொன்னே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சினான் பார்க்கலாம். ஆனால் அங்கே பார்க்கும்போது நினச்சினாங்க 28ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பவுல் மிகுந்த சத்தமிட்டு 27 பார்த்தீங்கன்னா 27 வசனம் 16ஆம் அதிகாரம் 27 வசனத்தில் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்களோ என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். ஆனால் பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்று என்ன செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கு சீலாவுக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க, விழுந்தாங்க. அவர்களை வெளியே அழைத்து ஆண்பன்மாரை ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? இவ்வளோ என்னுடைய உயிரையே காப்பாற்றிட்டாரு. என்னை இந்த சிறைச்சாலை அதிகாரி வந்தாலும் கொன்னே போட்டுருவான். என் உயிரையே காப்பாற்றிட்டாரு. இப்படி ஒரு உண்மையானவங்க இருக்காங்க. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து தான் அவங்கள இப்படி உண்மையாக வச்சுருக்கிறாரு, உண்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. இவங்க தெய்வத்துக்கு இவங்க ரொம்ப பயப்படுறவங்க. இவங்க தெய்வம் அவங்கள நீதியின் கரம் பிடிச்சி நடத்துன்னு சொன்னது நீதியை விரும்புகிற பிள்ளைகள், பரிசுத்தத்தை விரும்புகிற பிள்ளைகள், தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகள் சொல்லி அறிஞ்சு அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கண்ணீரோடு தன்னை என்ன செஞ்சாங்க, ஆண்டட்ட ஒப்பு கொடுத்தாங்க.
ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அதே தேவ பிள்ளைகளை யாராம் தேர் தான் ஆண்டவர் ரட்சிக்கணும். ஏசப்பா என்னை ரட்சிங்க, ஏசப்பா என்னை ரட்சிங்க, ஏசப்பா ரட்சிங்க ஏசப்பாங்கும்போது உங்களை அறியாமையே உங்கள் கண்ணில் கண்ணீர் வரும். அப்போ ஏசப்பா சிலுவை காய்ச்சலாம் ஆண்டவர் காமிப்பார், சிலுவையெல்லாம் காமிப்பார். அப்புறம் என்னெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியும். இப்படிலாம் அடிச்சிருக்கிறாங்களேங்கிறது தெரியும். எனக்கு காமிச்சார் ஆண்டவர் அடிக்க சிலுவை அப்படி ஏசப்பா அடிக்கிறது காமிச்சாங்க. ரத்தத்தில் ஃபுல் ரத்தத்தில் தான் நடந்துருப்பேன். அது சிலுவையோடு இருந்தாங்க. அப்படியே அடிப்பட்டு ரத்தத்தோடு ரத்தம் அடியே கோரமாக படுத்திருந்தாங்க. அப்படியே நம்ம முழங்கால் போட்டிருக்கேன் முன்னால் அப்படியே இருக்காங்க. அப்போ அப்படி ஒரு ஏசப்பா அந்த உலகத்தில் நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டார், எவ்வளோ வேதனைப்பட்டார், எவ்வளோ கண்ணீர் வடித்தார், எவ்வளோ நொறுக்கப்பட்டார், எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டார், காரி துப்புனாங்க. ஆனால் நமக்காக எனக்காக உங்களுக்காக ஆண்டவர் பொறுமையோடு சகிச்சார்ல. ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்யணும்? எந்த காரியமானாலும் பொறுமையோடு சகித்து தேவனுக்காக நீங்கள் எழும்பணும். தேவனுக்காக நீங்கள் எழும்பும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். குடி போதுக்கு இன்றைக்கி கடையில் நேற்று இந்த அன்னத்தாய் கல்யாணம் பண்ணுறது பக்கத்தில் இருக்கிற அந்த சாராய கடையில் அது என்ன கடை மதுபான கடை அப்படி கூட்டம் செம்ம கூட்டம். மதுபான கடையெல்லாம் புட்டிடுவாங்க நாங்கள் செம்ம கூட்டாங்க. அப்படியே நல்ல வாட்டை சாட்டமாக இருக்குது. பொம்பளைங்களாம் போகிறாளுங்க குடிக்கிறதுக்கு வாங்குறதுக்கு. ஆம்பளை குடிச்சிட்டு உருண்டு நடக்கான், கொஞ்சம் வயசுக்காரன் தான். அப்படி இருக்குது. அப்போ அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக மக்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் விடுதலை பண்ணுவார். அந்த காரியத்தை செய்கிறவங்களும் கூட மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவாங்க. யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார், உங்களை ரட்சிப்பார். உங்களை தேசத்துக்கே தகப்பனே திறப்பில் நின்று செபிக்கிறவங்களே கர்த்தர் மாற்றுவார். அதான் முக்கியம். இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோதே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் ஒன்றும் கிடையாது. எங்கடா தேவ பிள்ளைகளாக நீங்கள் உங்களே இனி தான் ரட்சிக்க தான் இந்த உலகத்துக்கு ஏசப்ப வந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் எல்லா மக்களுக்காக திறப்பில் நிற்கணும். ஒரு ஞாயிற்றுக்கு நாள் வரும்போது தேவன் திறப்பில் நின்று நினச்சி நம்ம நிற்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு முத்திரை போடுறாரு, இப்போவுமே போடுறாரு. அந்த முத்திரை போட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அவர் நினைச்சணும் பேர் நீங்கள் வாங்கணும். இவங்க ஆண்டோடைய பிள்ளை அப்படின்னு அடுத்தவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். ஆனால் அதுதான் அதுக்கு மீறி அவங்க மட்டும் கதை கட்டினா கட்டிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கவலையே கிடையாது. அதெல்லாம் நமக்குலாம் பெரிய மேட்டரே கிடையாது. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. பெரிய மேட்டரில் நான் விட்டாலும் ஏசப்ப விட மாட்டாங்க, உடச்சி நொறிக்கிறாரு. அது மட்டும் கரெக்டு. யாராக இருந்தாங்க தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம உண்மை உத்தமத்தோடு தேவனுக்கு பின்னால் போயிருந்தால் அவங்களுக்கு விரோதமாக அவங்க வாயும் அசைக்க முடியாது, கையும் அசைக்க முடியாது, ஒன்றும் அசைக்க முடியாது. தேவனை கர்த்தருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து பாட்டு போய்கிட்டே இருக்கோம். அவர் எல்லா வச்சும் பார்த்துக்கிடுவார். அதனால் நீங்கள் யாராக இருந்தாச்சு தான் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற மொத்தத்தில் உங்கள் நிமித்தம் நிறைய மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் நிமித்தம் நிறைய மக்கள் விடுவிக்கப்படுவாங்க. உங்கள் நிமித்தம் நிறைய மக்கள் உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளை உங்களுக்கு ஞாயிற்றுப்பண்ணைக்கு உங்களுக்கு கனம் உண்டாகும். கனம் உண்டு, பொய்யல்ல, கனம் உண்டாகும். உங்களுக்கு கிரீடத்தை கர்த்தர் தருவார். அவனோட நீதியின் கிரீடம் வச்சிருக்கிறார், வாடாத கிரீடத்தை வச்சிருக்கிறார், ஜீவ கிரீடத்தை வச்சிருக்காரு. நிறைய கிரீடம் இருக்குது. எல்லாம் கர்த்தர் கிரீடம் தருவார். இதோட திறந்த வாசலோட முன்பாக வச்சிருக்கேன், ஒருவனும் பூட்டுவது இல்லைன்னு இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளாக நமக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் தைரியமாக ஆண்டு சமுத்திரம் எழும்பி நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு முன்னால் இருக்கிறார். அந்த உலகத்தை படைச்சவர், மனிதனை படைச்சதே அவர் தான், உலகத்தை படைச்சதே அவர் தான், எல்லாத்தையும் சகல சிருஷ்டிகளையும் படைத்தவரே அவர் தான். நம்ம பாட்டு மட்டும் பிடிக்கும், சகல சிருஷ்டிகளை கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாட்டு படிக்கிறோம். அவ்வளோத்தையும் அவர் தான் படைச்சார். நீங்கள் தேவன் உங்கள் தலையை முறை பண்ணுவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபை பாக்கியத்தை கர்த்தர் தந்து மகிமைப்படுத்துவாராக. ஆமேன் ஆமேன். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. அப்படி செய்தியை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மக்கள்லாம் ரட்சித்து தாங்க ஏசப்பா, ரட்சிங்கப்பா. ஒருவரும் கெட்டு போக சித்தம் இல்லைப்பா. எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சித்தமாக இருக்கிறபடினா தேவனாய் கர்த்தாவே எல்லாத்தையும் ரட்சித்து தாரு. அப்படியே நாம மாத்திரம் பயன்படுத்தும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே நாமத்தை சோதரி, ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.